வெல்கம் டு ஃபுட் டேப். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சிக்கனை வச்சு பண்ண போகிறோம். பேர் வந்து கோழி அசல் குழம்பு. பேர் பார்த்தீங்கன்னா அசல் மாதிரி ஒரு ஒரிஜினல் ஸ்டைலில் வந்து வருங்க இது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே ரொம்ப எலாபரேட்லாம் இருக்காது. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு எக்ஸலண்டான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வாங்க இந்த கோழி அசல் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த சூடான கடாயில் வந்து நான் எண்ணெயை ஊற்றுறேன். ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா அந்த ஹாட் ஆகி நல்ல ஒரு ஸ்மோக்கிங் இது வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு பட்டையை சேர்த்துடலாம். இப்போ 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது கூடவே கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்மளால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ போட்ட அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்போ இம்மிடியேட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன் தக்காளி சேர்க்கலாம். தக்காளி நல்லா ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. ஃபைன், இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு எம்மியான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃப்ளேவர் வந்து கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் சேர்த்த அந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அருமையான ஒரு அரோமா நம்ம ஃபீல் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஃபயரை சிம்மில் வச்சுட்டு மசாலாத்தூள் 1 by 1 சேர்த்துக்கலாம். முதல்ல காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து மல்லித்தூள். நீங்கள் மிளகாத்தூளோட மல்லித்தூள் வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். மஞ்சத்தூள் வழக்கமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சீரகத்தூள், அது கூட கரம் மசாலா தூள். பெர்ஃபெக்டாக நேச்சுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு சூப்பராக ஒரு டெக்ஸ்டரில் வந்து வச்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெடியாக இருக்கிற சிக்கன் வந்து இதில் கொட்டிடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பியூட்டிஃபுல்லாக அது என்னாச்சுன்னா இந்த வெங்காயம் தக்காளி அதோட மசாலா கூட சேர்த்துருக்க இந்த சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டன்ட் திங், உப்பு சேர்க்குறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸோ நல்லா அந்த கொதிச்சு இந்த சிக்கன் துண்டு வந்து வேகணும். ஸோ இந்த வேகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மூடியை போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த சிக்கன் குழம்பு எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அசல் கோழி குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு நல்ல வாசனை வந்து அப்படி இந்த ரூமே வந்து அவ்வளோ ஒரு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ ரைட், என்ன பண்ணால் ஓப்பன் பண்ணி இந்த அசல் கோழி குழம்பு எப்படி சொல்லி பார்க்கலாம். வாவ், சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தேங்காய் பால் இருக்குது. தேங்காய் பால் என்ன பண்ணுறேன்னா ஊற்றுறேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இந்த அசல் கோழி குழம்பு வந்து தயாராகிடுச்சு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் மல்லியில தூவுறேன் மேலே. இந்த அசல் கோழி குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த ரெசிபியை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் ஃபுட் டேப் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வந்து நான் மீட் பண்ணுறேன்.